நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அனைத்து உறுப்பினர்களுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஒரே பண்டிகைக்கு 4 நாட்கள் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடியது அப்படின்னா நமது தமிழ் பாரம்பரியத்தினுடைய பொங்கல் பண்டிகை தான். வேறு எந்த நாட்டிலும் எந்த பண்டிகைக்கும் இந்த மாதிரியான ஒரு சிறப்பு கிடையாது. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த பொங்கல் பண்டிகையை எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கல் அப்படின்னாலே பழசை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடணும். அதாவது புது பானை, புது கரும்பு, புது நெல், புது மஞ்சள், மாடுகளுக்கு அதே மாதிரி புது கயிறு, இந்த மாதிரியான பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு புதுசாக இந்த தை மாதத்தில் ஒரு புத்துணர்ச்சியோட இனி வரும் மாதங்கள் நமக்கு நல்ல மாதமாக அமையட்டும் அப்படின்றதன் ஒரு அடிப்படையில் கொண்டாடப்படுவது தான் பொங்கல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியை உண்டாக்கும் அப்படின்றது நம்ம பாரம்பரிய ஐதீகம். அதுபோல தான் மைவித்தியர்ஸை பற்றி நீங்கள் நேற்று வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் தவறுதலாக இந்த நிறுவனம் இருக்குமா, ஓடுமா, அல்லது ஏமாற்றிட்டு இருக்குமா இப்படின்னு உங்கள் மனதுக்குள் இருந்த அந்த பழைய எண்ணங்கள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் மைவித்தியர்ஸை புதுசாக பாருங்கள், ஒரு நம்பிக்கையோடு பாருங்கள். உங்களுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை மைவித்தியர்ஸ் கொடுக்கும் அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன். மைவித்தியர்ஸில் பொங்கல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்கள் வந்து சிஎம் பிளான் அப்டேட் ஆகிறதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பீங்க. கால் வந்திருக்கும், டிஸ்கவுண்ட் ஆஃபர் கூட வந்திருக்கும். பேங்க் வந்து தொடர்ச்சியாக 4 நாட்கள் விடுமுறை அப்படின்றதுனால உங்களால் பணம் செலுத்த முடியாது. நான் எப்படி பண்ணுறது, ஃபோன்பே, ஜிபே அல்லது நெட்டில் பண்ணால் போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இதுக்கு நிறுவனம் ஒரு சலுகை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 நாட்களுக்கும் உங்கள் அப்ளிகேஷனில் கான்டாக்டஸ் டீட்டெயில் இருக்குது இல்லையா, அதில் போனீங்கன்னா உங்களுடைய ஜோனல் ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸுக்கு நீங்கள் போய் கையில் பணம் வச்சுருக்கிறேன், நான் போய் கேஷாக கட்டி நான் வந்து சிஎம் பின் அப்டேட் பண்ணிக்கலாமான்னா தாராளமாக நீங்கள் போய் பண்ணிக்கலாம். சில நபர்கள் கான்டாக்டர்ஸ் இருக்கிறதுல அட்ரஸை தான் இருக்குது, ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்டோர் டீட்டெயில் இருக்குது இல்லையா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில், அதில் போய் சர்ச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோர் டீட்டெயில்காரர்கிட்ட கேளுங்க. அந்த ஜோனல் ஆஃபீஸோட டைரக்டர் யாரோ அவங்களுடைய நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நேரடியாக போய் பணம் கொடுத்து நீங்கள் சிஎம் பின்னு அப்டேட் பண்ணிக்கலாம். இதுதான் நிறுவனம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவல். யாருக்கெல்லாம் இந்த செயல்முறை பிடிச்சிருக்கு நீங்கள் தாராளமாக போய் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எல்லா அரசு ஊழியர்களும் எல்லா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா நபர்களும் விடுமுறை போட்டுட்டு வருமானம் இல்லாமல்னா இந்த விடுமுறை நாட்களில் அவங்களுக்கு வருமானம் கிடையாது. அப்படி ஒரு சூழலில் வந்து வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் வந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனால் மைவித்தியர்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் இன்றைக்கும் அவங்களுடைய சீலிங் அமௌண்ட் 5 ரூபாயோ 1800 வாங்கிக்கிட்டு ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது மைவித்தியர்ஸ் மட்டுமே அப்படின்றத சொல்லிக்கிறேன். எல்லோரும் மைவித்தியர்ஸை சரியாக பயன்படுத்திக்கிங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த ஒரு நல்நாளில் இப்படி ஒரு மைவித்தியர்ஸ் கம்பெனியில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித்தியர்ஸில் இணைத்து விடலாம். மீண்டும் ஒரு முறை அனைத்து நண்பர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்தியர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.